Hello viewers, welcome from Lion Jamna's channel. இன்றைக்கி நம்ம ஹேர் ஆயில் பார்க்கலாம். ஹேர் ஆயில் நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். தலைக்கு ரொம்ப நல்லது. அதுக்கு என்னென்ன பொருள்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம மூலிகை ஹேர் ஆயில் பண்ணுறதால செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், இது பாருங்கள், செக்கில் இது எங்கள் மரத்து தேங்காயிலேருந்து எடுத்த செக்கு தேங்காய் எண்ணெய். எதுக்கு செக்கு தேங்காய் எண்ணெய்னா, அந்த தேங்காய் எண்ணெய்க்கு தான் அந்த குணம் மாறாது இருக்கும். ஆர்டினரி தேங்காய் எண்ணெய் மிஷினில் போட்டு பண்ணுற தேங்காய் எண்ணெய்க்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்னா, மிஷினில் போட்டால் சூடாயிடும் எண்ணெய். அப்போ அது கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகிட்டு அதனோட குணம் கொஞ்சம் மாறும். செக்கு மரச்செக்கு எண்ணெய்னா அப்படியே அதனோட தன்மை மாறாத அப்படியே இருக்கும். அதுக்காக தான் மரச்செக்கு எண்ணெய்னு சொல்கிறோம். இப்போ தேங்காய் எண்ணெய் நான் 1 லிட்டர் எடுத்துட்டேன். 1 லிட்டர் தேங்காய் எண்ணெய்க்கு தேவையான பொருள் பாருங்கள். இது மருதாணி இலை 1 கைப்பிடி, அப்புறம் செம்பருத்தி 1 அடுக்கு இருக்கிறது 1 கைப்பிடி, ஒரு 20 செம்பருத்தி பூ. இது நான்லாம் கொஞ்சம் காலையில் பறித்ததை ஈவினிங் ஆகிற கொஞ்சம் வாட விட்டேன். ஏன்னா அதில் இருக்கிற கொஞ்சம் ஈரப்பசெல்லாம் கொஞ்சம் போயிட்டாக்கா நம்மளுக்கு தேங்காய் எண்ணெய் செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். அப்புறம் கறிவேப்பிலை 1 கைப்பிடி. அப்புறம் மற்ற பொருளெல்லாம் பார்க்கலாம். பாருங்கள், இது ஓமம், இது வெட்டி வேறு. நம்ம வாசமாக இருக்கும் இந்த தேங்காய் எண்ணெய்க்கு. நம்ம ஆர்டிஃபிஷியலாக எதுவும் நம்ம இது சேர்க்கலை. அதனால் வெட்டி வேறு வாசத்துக்காக வெட்டி வேறு. அப்புறம் லவங்கம் ஒரு 5 லவங்கம், கொஞ்சம் வெந்தயம், தலை குளிர்ச்சியை கொடுக்குறது வெந்தயம். அதனால் வெந்தயம். அப்புறம் ஒரு 10 மிளகு. அப்புறம் நெல்லி ஒரு 5 கிராம் நெல்லி. இதை மருந்து கடையில் கிட்ட, இல்லைன்னா நம்ம பச்சையாக நெல்லிக்காய் வாங்கி கூட இதில் சேர்க்கலாம். இல்லை இது வாங்கியும், நெல்லிக்காய் இது மாதிரி காஞ்சது வாங்கியும் எண்ணெயில் சேர்க்கலாம். இது வேம்பாலம் பட்டைன்னு சொல்லுவாங்க. இது ஹேர் ஆயிலுக்கு ஒரு கலர் கொடுக்கும். அதுக்காக தான் இது ரொம்ப சேர்க்க வேணாம். கொஞ்சம் சேர்த்தாலுமே இது அப்படியே சகப்பாயிடும். அதனால் இது வேம்பாலம் பட்டைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்தை நல்ல மெலிசாக கீறி விட்டுக்கலாம். இப்போது நம்ம இந்த தேங்காய் எண்ணெயை கடாயில் ஊற்றி காயட்டோன்னு இந்த பொருளெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு அரை மணி நேரம் காய்ச்சணும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போது நம்ம இந்த 1 லிட்டர் எண்ணெய் இந்த அடி கனமான பாத்திரத்தில் இதில் ஊற்றிட்டோம். இப்போ ஒரு பொருளாக நம்ம இந்த ஹேர் ஆயிலுக்கு சேர்க்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காயத்தை சேர்த்துடலாம். அடுத்தது லவங்கம். தீ ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு செய்யுங்க. வெந்தயம், நெல்லிக்காய், அப்புறம் வெட்டி வேறு, ஓமம், போட்டுட்டோம். அப்புறம் இந்த வேம்பாலப்பட்டை அது போட்டுடணும்.
அடுத்தது செம்பருத்தி தழை, கறிவேப்பிலை, மருதாணி. இதுலேயே வேப்பிலை ஒரு 10 வேப்பிலை சேர்ந்துருக்க. கடைசியாக நம்ம பாருங்கள் ஆலோவேரா ஜெல்லு. நீங்கள் தோட்டத்தில் இருந்தாலும் அதுலேருந்து உள்ளேருந்து எடுத்த அந்த மடல்லேருந்து எடுத்த இதுவும் போடலாம், இல்லை ஆலோவேரா ஜெல் விற்கிது அதை வாங்கியும் போடலாம். ஆலோவேரா ஜெல் மட்டும் நம்ம கடைசியாக சேர்க்கலாம். பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இது ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே சின்ன ஸ்லோ ஃபயரில் அப்படியே நம்ம கொதிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம அரை மணி நேரம் பொறுத்து பார்க்கலாம். இப்போது நம்ம செஞ்ச ஹேர் ஆயில் தலைமுடி நல்லா அரை மணி நேரம் நல்லா சலன்னு வர மாதிரி இது பாருங்க. அந்த போட்ட பொருளெல்லாம் நல்லா மொறுன்னு வரணும். வந்த உடனே நம்ம நிறுத்திடலாம். அதுதான் பதம். நம்ம இந்த இலையெல்லாம் போட்டு பாருங்கள், எல்லாம் பாருங்கள் சலன்னு வருது பாருங்கள் சத்தம். அதெல்லாம் சலன்னு எல்லாமே அந்த ஈரப்பதம் இல்லாத சலசலப்பு வந்துடும்னு நம்ம அதுதான் பதம். நம்ம நிறுத்திட்டு ஆறட்டோன்னு நம்ம ஒரு பாட்டிலில் வடிகட்டி வச்சுக்கலாம். இப்போ இது ஆறின பிறகு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம நான் சொன்னேன் கடைசியாக நம்ம ஒரு ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணலான்ட்டு பாருங்கள். ஒரு ஸ்பூனு ஆலோவேரா ஜெல் உங்களோட பழனி மருத்துவ குணம் உங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை, தெரியும். பாருங்கள் ஆலோவேரா ஜெல்லை போட்டுடணும். இந்த ஆலோவேரா ஜெல் போட்ட உடனே பாருங்கள் இந்த எண்ணெயெல்லாம் எப்படி நல்லா செஞ்சோம். இந்த ஹீட்டெல்லாம் நான் நிறுத்திட்டேன், கேஸ் எல்லாம் நிறுத்திட்டேன். அதுக்காக தான் நான் முதல்ல ஆலோவேரா போடாதீங்க நுரைக்கும் அப்படின்னு சொன்னேன். கடைசியாக நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக போடலான்னு சொன்னேன். பாருங்க இப்போ போட்டோடனே எவ்வளோ ஒரு நுரைச்சி இப்போ அடங்கிடுச்சுப்பாங்க. இப்போ நம்ம ஆறின பிறகு பார்க்கலாம். இப்போது நம்ம ஹேர் ஆயில் செஞ்சது பாருங்க நல்லா ஆறி வந்துடுச்சு. ஹேர் ஆயில் நல்லா ஆறி வந்துடுச்சு. இப்போ நம்ம பாட்டிலில் ஒரு வடிகட்டியில் வச்சு துணி வச்சும் வடிகட்டலாம். இந்த மாதிரி ரொம்ப மெலிசாக இருக்கிற வலையிலையும் வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போது நம்ம ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இந்த பாட்டிலில் நம்ம 1 லிட்டருக்கு ஊற்றி நம்ம செஞ்சோம். இப்போது இந்த கசடெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் இருக்குது. இது நல்லா ஒரு மிக்சியில் ஒரு சுற்றிட்டு நம்ம தலைக்கு குளிக்கும் போது அதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம சேக்காய் போட்டு குளிக்கலாம். வேஸ்ட் பண்ணாதீங்க. உடம்புலையும் போட்டு ஸ்க்ரப்பர் மாதிரி உடம்புலையும் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு குளிக்கலாம். இப்போது இந்த தேங்காய் எண்ணெய் பாருங்கள், உங்கள் ஹேர் ஆயில் சூப்பராக வந்திருக்கு. நல்ல வாசனை. செக்கு தேங்காய் எண்ணெய்ன்றதால நல்ல வாசனை. இதில் பாதி 1/2 லிட்டர் நல்லெண்ணெயும் சேர்க்கலாம், 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் ரெண்டுமே கலந்தும் பண்ணலாம். ஆனால் எனக்கு மரச்செக்கு எண்ணெய் இருக்கிறதால நான் 1 லிட்டரும் பண்ணிட்டேன். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க.
ட்ரை பண்ணிவிட்டு கொஞ்சமாக நான் சொன்ன குவான்டிட்டிக்கு கொஞ்சமாக எண்ணெய் எடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கமெண்ட்ஸ் கொடுங்க, சஜஷன்ஸ் எதுனா இருந்தாலும் கொடுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.